ஹலோ கைஸ், பிக் பாஸ் சீசன் 6ல் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வந்தவங்க தான் ஜனனி அவர்கள். இவங்க ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க. ரொம்ப அழகாக தமிழ் பேசுவாங்க. அதனாலேயோ என்னமோ தெரியல, ஏகப்பட்ட ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் அந்த சீசன் முடியறதுக்குள்ளேயே இவங்களை பயங்கரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து அந்த சீசன் முடிஞ்சோ இல்லையோ, நீதாம்மா இந்த கேரக்டரில் வந்து நடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூப்பிட்டு லியோ படத்தில் வந்து ஒன் ஆஃப் த கேரக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டரை ரொம்ப நிறைவாக வந்து பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய ஜனனி அவர்கள். என்னவோ பயங்கரமாக பில்டப்பெல்லாம் கொடுத்து லியோவில் கூப்பிட்டு சின்ன கேரக்டர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் அப்பயே கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி அவர்கள் உசுரே அப்படிங்கிற ஒரு படத்தில் ஹீரோயினாக வந்து அறிமுகமாயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஹீரோவாக டிஜே அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இவங்களோட 2 பேருடைய காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பயங்கர லவ், அப்படி இப்படி லவ் இல்லைங்க, ஏகப்பட்ட லவ்வாக வந்து இருந்துகிட்ருக்கு. படம் வந்து பயங்கரமாக வரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது நவீன் கோபால் அண்ட் மியூசிக் டைரக்டர் வந்து கிரண் ஜோஸ் அப்படின்றவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது தமிழில் மட்டும் ரிலீஸ் இல்லைங்க, தெலுங்கும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஜனனி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஓப்பனிங் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஜனனி வந்து லாஸ்லியாவோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி தான் அறிமுகப்படுத்தினாங்க பிக் பாஸ் சீசன் 6ல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க எவ்வளோ தூரம் ட்ரெண்ட் ஆக முடியுமோ, எவ்வளோ தூரம் மக்கள் கிட்ட போய் சேர முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து சேர்ந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து ஹீரோயின் வாய்ப்பு வந்து கிடைச்சது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய பேர் வருவாங்க. ஆனாலும் சில பேர் வந்து பணத்துக்காக தான் உள்ளர வருவாங்க. கொஞ்ச நாள் இருந்தோன்னா நல்லா பணத்தை வந்து சம்பாரிச்சிட்டு போகலாம், அதே மாதிரி கப் அடித்தோம் அப்படின்னா நல்லா பணத்தை வந்து சம்பாரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அண்ட் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு பேர் புகழ், என்னோடய திறமைகளை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. சில பேருக்கு வந்து அது ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க. ஆனாலும் அதில் சக்ஸஸ் ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப குறைவாக தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவின், அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாண், அதுக்கப்புறம் ராஜுபாயோடைய பன் பட்டர் ஜாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப கமர்ஷியலாகவும் ரொம்ப சிரிக்கக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அண்ட் அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. குறிப்பாக வந்து பாலாஜி முருகாஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லாஸ்லியா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பெருசாக சொன்னாலையும் ஒரு 15 பேர் 20 பேருக்குள்ளே தான் வந்து அடங்கும். மீதி பேரெல்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியல. பட் அதில் ஒரு சிலர் மட்டும் தான் சக்ஸஸ் ஆகுறாங்க. அந்த விதத்தில் நம்ம ஜனனி அவர்களும் வந்து சக்ஸஸ் ஆகிருக்காங்க, ஹீரோயினாகவும் அறிமுகமாக ஆகிருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.